இதே ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மேடையில் 2 சின்ன பசங்க நின்றுட்டு இருந்தாங்க. வந்து ஒன்று நான், ஒன்று தனுஷ். ஸோ எங்களை அப்படியே வளர்த்து தாளாட்டி தத்தெடுத்து இப்போ நாங்கள் இங்கே இருக்கிற இடத்துல வச்சுருக்கோன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம். வந்து ஸோ சத்தியமாக சொல்லணுன்னா நீங்கள் இல்லைன்னா இன்றைக்கி 2 பேரும் எங்களால் பெருமையாக சொல்ல முடியும், தெருவில் தான் சுற்றிட்டு இருந்திருப்போங்க. அந்தளவுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். ஸோ அதே மாதிரி பெற்றவங்களுக்கு அப்புறம்னு ஒன்று சொல்லுவாங்க. வந்து நீங்கள் எங்களை பற்றி எப்படி நினைக்கிறீங்களோ இல்லையோ, நாங்கள் உங்களை அப்படி தான் வச்சுருக்கோம். வந்து நீங்கள் தட்ட வேண்டிய நேரத்தில் தட்டி கொட்டி, பாராட்ட வேண்டிய நேரத்தில் பாராட்டி எங்களை இந்த அளவுக்கு தூக்கி வச்சிருக்கிறதால தான் இன்றைக்கி நானும் தனுஷும் வந்து இப்படி இந்த ஸ்தானத்திலிருந்து பேசிகிட்டு இருக்கோம். அதுக்கு எப்பயுமே நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். வந்து இன்றைக்கி அதே மாதிரி அப்படியே கீழே ஸ்டவ்வில் பற்றிட்டு எறிகிற மாதிரி அறிமுகங்களும் வந்து உட்காந்துருக்காங்க வந்து உங்கள் முன்னாடி. ஸோ நீங்கள் எங்களை எப்படி வளர்த்து விட்டீங்களோ அதே மாதிரி அவங்களையும் நீங்கள் கொஞ்சம் தூக்கி விடும் மாதிரி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். நான் அறிமுகங்கள்னு ஒருத்தராக ஆரம்பிச்சோம்னா இயக்குனர், இப்போ நிறைய அறிமுகத்தை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் இந்த அறிமுகத்தை நான் டெய்லி வீட்டில் பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். நான் வந்து ஸோ இயக்குனர்னா முதல்ல வந்து கீதாஞ்சலி செல்வராகவன் என்கிட்ட வந்து நாங்கள் ஒரு இயக்குனர் ஆக்சுவலாக தேடிக்கிட்டு இருந்தோம். அவங்கள இயக்குனராகிற எங்களுக்கு எந்த எண்ணமும் கிடையாது. வந்து அவங்க வந்து இந்த கதையை நான் பண்ணுறேன்னும் போது நான் தெளிவாக சொன்னேன், இது ஒரு போல்டான மாடர்னான ஃபிலிம். வந்து இதை உங்களால் ஹேண்டில் பண்ண முடியுமா? அதுவும் நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கிறதால ஒரு சென்சிட்டிவ் தீம் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியுமா? இல்லை, என்னால் முடியும், நான் பண்ணுறேன், நான் லண்டன் ஸ்கூல்லலாம் படிச்சிருக்கேன். லண்டனில் படிங்க, அண்டார்டிகாவில் படிங்க, அது வேறு விஷயம். பட் ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூஸ் ஹேண்டில் பண்ணோன்னா அதுக்கு ஒரு இது வேணும். அது இது ரொம்ப வெரி போல்ட் அண்ட் வெரி டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்ட். வந்து இல்லை நாங்கள்லாம் சேர்ந்து பண்ணிவிடுவோம் அப்படின்னு நாங்கள் கேரண்டி கொடுத்தேன். ஏன்னா நான் நார்மலாக யாருக்கும் நான் கதை எதுவும் கொடுத்து பழக்கம் கிடையாது. வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஹேண்டில் மை ஸ்கிரிப்ட்ஸ். ஸோ அவங்க சொன்னோடனே கொடுத்துட்டேன், சரி எடுத்துகிட்டு போங்க அப்படின்ட்டு. வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம் ரஷ் பார்க்குற வரைக்கும் வந்து எனக்கு அவ்வளோ பெருசாகவும் ஓகே சரி ஏதோ பண்ணுறாங்க, எல்லாம் சேர்ந்து நல்லா யங்ஸ்டர்ஸ் பண்ணட்டும் அப்படின்னு. பட் ஃபஸ்ட் டைம் ரஷ் பார்த்தப்பறம் ஐ ஃபெல்ட் ஓகே, இது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்குது. வந்து ஏன்னா நம்ம வந்து ஒரு ஆணாக இருந்து வந்து நம்ம பெண்மையை டீல் பண்ணுறோம். வந்து பட் ஒரு பெண் வந்து ஆண்மையை டீல் பண்ணுறது வந்து, அதே சமயத்தில் ஒரு பெண் வந்து ஒரு பெண்மையை டீல் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அவங்க பார்க்குற கோணமே வந்து வேறு விதமாக இருந்தது. ஸோ அது அவங்க என்கிட்ட சொன்ன ரீசனும் ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா ஒரு பெண் இயக்குனர்கள்னால் இப்படி தான் படம் பண்ணணும் அப்படின்னு வந்து இங்கே நிறைய கொஞ்சம் கட்டுப்பாடுகள்லாம் இருக்குது. பெண் இயக்குனர்கள்னால் ஒரு குழந்தைய வச்சு அப்படியே வந்து படம் ஃபுல்லாக பண்ணணும், இல்லை அப்படி ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளேயே பண்ணணும். பட் மற்ற சமுதாயத்தில் மற்ற ஊர்லலாம் அப்படி கிடையாது. அந்த பெண் இயக்குனர்கள் ஆண் இயக்குனர்களை விட ஒரு பராக்கிரமம் மிக்க படங்களை தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. வந்து 0:30 அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் வந்து வார் ஃபிலிம்ஸ் எல்லாம். ஸோ அவங்க ஆசைப்பட்ட நோக்கம் ரொம்ப பெருசாக இருக்குது. வந்து பட் ஐ திங்க் ஷி வில் அச்சீவ் இட். லைக் ஸோ எனக்கும் அது ரொம்ப ஆசை. அந்த இயக்குனர்கள் மற்ற இதில் எந்த பாரபட்சமும் இல்லாமல் நம்ம எப்படி இருக்குமோ அதே மாதிரி இயக்குனர்கள்லையும் இருக்கணுன்றது என்னுடைய ரொம்ப நாள் ஆசை. வந்து சரி அவங்க பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணாங்க. அப்படியே நான் கற்றுக்கிட்ட முக்கியமான விஷயம் என்னென்னா, உலகம் முழுக்க என்னென்னா நம்ம ஆண்கள் பழகிட்டோம். வந்து நம்ம குழந்தைகளை வீட்டில் விட்டுட்டு வேலைக்கு போய், சரி குழந்தைகள் இல்லாமையே வேலைக்கு போய் அப்படியே பழகிட்டோம். இது ரொம்ப வித்தியாசமான அனுபவம் இருந்தது. வீட்டில் நான் உட்காந்து குழந்தைகளை பார்த்துக்கிட்டு அவங்க ஷூட்டிங்கில் இருந்தால் கூட எனக்கு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு 1 ஹவருக்கு ஒரு வாட்டி, பசங்க பால் குடிச்சிட்டாங்களா, பசங்க வந்து சாப்பிட்டாங்களா, பசங்க வந்து இது பண்ணாங்களா. ஸோ அவங்க ஒரு 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 லேடி ஒர்க் பண்ணுறது எவ்வளவு கஷ்டம். அது ஒரு வீட்டை விட்டு போயிட்டு வந்து பசங்களை விட்டு போய் பண்ணுறது எவ்வளவு கஷ்டன்றது வந்து நான் பர்சனலாக வந்து புரிஞ்சுக்கிட்டேன். வந்து ஸோ நேற்று ஃபைனல் மிக்ஸ் முடிச்சு படம்லாம் காமிச்சாங்க. வந்து லைக் ஐ லைக் இட். ஐ திங்க் ஐ ஆல்
இட்ஸ் வெரி போல்ட் அண்ட் மாடர்ன் அண்ட் நியூ தீம் ஃபிலிம். ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க. ஷி ஒர்க் வெரி ஹார்ட் அண்ட் விஷ் ஆல் தி பெஸ்ட். அதுக்கப்புறம் ஒரு கோலா பாஸ்கருடைய பாலகிருஷ்ணா பையன் பாலகிருஷ்ணா வந்து நாயகன் அறிமுகமாகிறாரு. எனக்கு இந்த நாயகன் நாயகி இதிலெல்லாம் உடன்பாடு கிடையாது. ஐ மீன் அவருடைய இந்த படம் ரொம்ப முன்னேற துடிக்கும் இளைஞர். ஒரு ஃபயர் லெவல்னா விழுந்துருவார். ஒரு ரெயின்லேருந்து இதான்ப்பா இந்த 3 டிகிரியில் மேலே இருக்குது அப்படின்னு பண்ணிவிடுவார். இட்ஸ் வெரி ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். பெருசாக வருவார்னு நான் நம்புகிறேன். வந்து இசையமைப்பாளர் அம்ரித் பற்றி நான் அவ்வளோ சாதாரணமாக ஃபஸ்ட்டு இசையிலலாம் அப்படி போய் நிறைய பேர் அனுப்புவாங்க, கேட்போம், ஓகே. பட் அவர் ஒரு டெமோ அனுப்பிச்சிட்டோன்னே எனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வந்துச்சு. ஓ, இது ஒரு பெரிய ஒரு திறமைசாலி இங்கே ஒழிஞ்சிட்ருக்காரு, ஒரு மிகப்பெரிய திறமை இங்கே ஒன்று இருக்குது அப்படின்றோடனே எனக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் பண்ணுங்கள். அவங்க சேர்ந்து ஒர்க் பண்ணி சாங் காமிச்சாங்க. அவங்க கீதாஞ்சலி எல்லாம் ஒரு இசையமைப்பாளர் பார்த்துருக்கலாம். அவர் ஒரு இசையமைப்பாளர், ஒரு சிறந்த பாடலாசிரியர், ஒரு சிறந்த பாடகர். என்னடா அது இன்னும் இப்போ தோண்ட இன்னும் எவ்வளோ வரும் அவர்கிட்டதுன்னே தெரியல. வந்து சரி ஓகே, ஒருவேளை ரீரெக்கார்டிங் எப்படி பண்ணுவார் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நேற்று போய் படத்தை பார்த்தா அதுவும் பிரமாதமாக பண்ணியிருக்காரு. வந்து ஸோ அவருக்கு கூடிய விரைவில் திருமணம் ஆகும்போது அவருக்கு 2 சோதனைகளும் சேர்ந்து காத்திருக்கு அவருக்கு. ஸோ ஐ விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஐ திங்க் ஹி வில் பி நெக்ஸ்ட் இயர் வந்து ஒரு மிகப்பெரிய இடத்துல இருப்பார்னு நான் நம்புகிறேன். தென் இனிய நண்பர் சரண் எப்போ ஒரு நடிகன்னா அவர் நீங்கள் ஒரு ஆக்டர் வாங்க அப்படின்னீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் வந்து அது என்ன, அதில் பணம் இருக்கா, அதில் என்ன இருக்குது, அதில் எது இருக்குது, இல்லை எனக்கு அது இருக்கா இது இருக்கா, ஒன்றும் கிடையாது. வந்தாங்க அவர் பாட்டு கிடப்பார். வந்து பாட்டுக்கு இருப்பார். நம்ம என்ன சொல்கிறோமோ செய்வார். அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும்னு பார்ப்பார். இட்ஸ் வெரி அப்கமிங் டேலண்ட். நம்ம எல்லாம் சேர்ந்து தட்டி கொடுக்க வேண்டிய டேலண்ட். வந்து கலை இயக்குனர் அவர்கள் எல்லாருமே அவங்க எல்லாமே வந்து என்ன சொல்லணும்னா, இதில் பணம்ன்றது ஒன்றும் பெருசாக இல்லாமல் அதெல்லாம் இல்லாமல் ஓகே, எல்லாரும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்றது வந்து முருகன் அவர் ஒரு சிறந்த எக்ஸாம்பிள். வந்து இது எல்லாத்துக்குமே காரணமாக, இது எல்லாத்துக்குமே ஒரு முதுகெலும்பா. ஏன்னா ஒரு முதல் படம், ஏன்னா எனக்கு 7G ரெயின்போ காலனின்னு நான் ஒரு படம் பண்ணும்போது அதில் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண ஏஎம் ரத்னம் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணவர் தான் என்னுடைய இனிய நண்பர் கோலா பாஸ்கர் அவர்கள். வந்து அந்த படத்துலேருந்து நான் இதுக்கப்புறம் யாருக்கும் நான் படம் பண்ண மாட்டேன்னு என் கூடயே சென்னைக்கு கிளம்பி வந்தவர் தான் கோலா பாஸ்கர். இன்னைக்கு வரைக்கும் வந்து நான் அவர் கூட மட்டும்தான் பண்ணுவேன் அப்படின்னு எனக்காக அவர் பட்ட கஷ்டங்களும் என்னுடைய ஒவ்வொரு படத்துக்கும் அவர் பட்ட போராட்டங்களும் வந்து அவருக்கு வாழ்க்கை முழுவதும் நான் கடமைப்பட்டிருக்கேன். அவர் இல்லாமல் இந்த படத்தில் எதுவுமே இருக்காது. அவரும் என்னுடைய இனிய நண்பர் பார்த்தசாரதி அவர்களும் அவங்க 2 பேரும் சேர்ந்து இல்லைன்னா இங்கே யாருமே இங்கே, ஏன்னா ஒரு நியூ ஃபேஸ் வச்சு இன்றைக்கி வந்து ஒரு படம் பண்ணி அதை இவ்வளோ இதில் பண்ணி அதை ப்ரொமோட் பண்ணி அதை கொண்டு போய் கரை சேர்க்கறது எவ்வளோ கஷ்டம் வந்து டெஃபினட்டாக அவங்க எல்லாருக்குமே தெரியும். வந்து ஸோ த ஹோல் டீம் ஐ திங்க் வி ஷுட் தேங்க் கோலா பாஸ்கர் சார் அண்ட் பார்த்தசாரதி சார். ஐ விஷ் ஆல் தம் வெரி பெஸ்ட். அண்ட் என்னுடைய ஒரு வேண்டுகோள் என்னன்னா, வந்து திருப்பி அதே தான் சொல்கிறேன். லெட்ஸ் வெல்கம் குட் சினிமா. லெட் இட் பி போல்ட், லெட் இட் பி லைக் தீம் போல்டாக இருக்கட்டும், தீம் இதுவாக இருக்கட்டும். லெட் இட் பி சென்சிட்டிவ், லெட் இட் பி சென்சிபிள். இதெல்லாம் வந்து பார்த்துட்டு நீங்கள் எல்லாம் புது பசங்க எல்லாம் குழந்தைங்கன்னு வச்சுக்கோங்க. வந்து எல்லாரும் சேர்ந்து உயிரை கொடுத்து இந்த படம் பண்ணியிருக்காங்க. டெஃபினட்டாக நிறைய குறைகள் இருக்கலாம். நிறைகளை தட்டி கொடுத்து குறைகளை கொஞ்சம் மன்னிச்சு தயவு செஞ்சு அவங்கள நீங்கள் ப்ரொமோட் பண்ணணும்னு தாழ்மையோட கேட்டுக்கிறேன். வணக்கம். Thank you all for coming here. To start with, first சிலா சார் ரொம்ப நன்றி ஸ்கிரிப்ட் கொடுத்ததுக்கு. நீங்கள் அவ்வளோ ஈஸியாக கொடுக்க மாட்டீங்கன்னு தெரியும். உங்கள் ஸ்கிரிப்டோ தான் உங்களுக்கு குழந்தைங்கிறதும் எனக்கு தெரியும். அந்த குழந்தைய நம்பி எங்கள் கையில் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் படத்தை பார்த்துட்டு நீங்கள் திட்டாத வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். I hope it lived up to your expectation.
அதே மாதிரி நீங்கள் பார்க்குறச்ச ரிமெம்பர் ஃபர்ஸ்ட் டைமர்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ரொம்ப பெரிய ஒரு கதையை நாங்கள் டு த பெஸ்ட் ஆஃப் ஆர் அபிலிட்டிஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ அவரை சொன்ன மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் மன்னிச்சிடுங்க, நல்லா இருக்கிறது எல்லாத்தையும் கொஞ்சம் அப்படி பாராட்டி விடுங்க. நாளைக்கு நாங்கள் எல்லோரும் கொஞ்சம் நல்லா வரணும்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ உங்கள் கையில் மட்டும் இல்லை, நீங்கள் ஃபேன்ஸ் யூ த கேட் கீப்பர்ஸ் ஆஃப் சொசைட்டின்னு சொல்லுவாங்க ஜேர்னலிஸ்ட்டை, ஜேர்னலிசமை. ஸோ எங்களுக்கு நல்லா வளர்த்து விடணுங்கிறது என்னோட சின்சியர் ரிக்வெஸ்ட். நெக்ஸ்ட் அஃப்கோர்ஸ் கோலா சார், ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க, எங்களோட போராடி இருக்கீங்க. பட் உங்களையும் அகைன் ஒரு பேரண்ட் மாதிரி தான் நாங்கள் பார்க்குறோம். எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு இந்த சான்ஸ் கொடுத்து, இல்லை இவங்க கண்டிப்பாக நல்லா பண்ணுவாங்க, இவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கணும், இவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும், இவங்களுக்கு க்ரியேட்டிவ் ஃப்ரீடம் கொடுக்கணும். நிறைய ப்ரொடியூசர்ஸ் அது மாதிரி பண்ண மாட்டாங்க, இது இப்படி பண்ணுங்க அது அப்படி பண்ணுங்கன்னு சொல்லுவார். ஆனால் கோலா சார் உண்மையாகவே அந்த விதத்தில் வந்து மனசுக்குள்ள ஒரு டெக்னீஷியன் தான். ஏன்னா அவருக்கு ஃபைனலாக வந்து அவருக்கு படம் நல்லா வரணும், படத்தில் அந்த ஃப்ரேமில் அந்த ஷார்ட் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கணும், அதுக்கு என்ன தேவையோ அது எங்களுக்கு எல்லாமே ப்ரொவைட் பண்ணி கொடுத்தவர் ஒருத்தர். ஸோ ரொம்ப தேங்க்யூ சார். இப்படின்னா ரொம்ப சப்போர்ட்டிவான ரொம்ப வண்டர்ஃபுல் ப்ரொடியூசராக இருந்திருக்கீங்க, அதுக்கு எங்களோட ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தென் மை டியர் ஃப்ரெண்ட் ஸ்ரீதர், நாங்கள் 2 பேரும் 5 வருஷத்துக்கு முன்னாடி ராம்ஜி சார் கூடயும் செல்வா சார் கூடயும் அசிஸ்டண்டாக சேர்ந்தவங்க. அந்த டைமில் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம், ஃபஸ்ட்டு படம் பண்ணுறச்சே 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணுவோன்னு. அந்த தட் ட்ரீம் அண்ட் தட் ஆம்பிஷன் has been fulfilled with Malini Maikam. He's been a great support, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காரு, ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக வந்திருக்காரு. ஸோ பிக் தேங்க்யூ டு ஸ்ரீதர். பாலகிருஷ்ணா, இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டான பையன் நீங்கள் மீட் பண்ண முடியாது. அவ்வளோ ஸ்வீட், அவ்வளோ ஹம்பிள், ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங். 3 நாள் முன்னாரில் மலைக்கு மேலே நடுராத்திரி கோல்டு ரெயின் எஃபெக்ட் ஷாட்டு, 3 நாள் கண்டினியூஸாக மழையிலேயே நின்று ஜுரத்தோடையும் ஃபீவரோடையும் எல்லாத்தோடையும் ஒவ்வொரு வாட்டியும் ரீடேக்கு, சரி பெர்ஃபார்மன்ஸ் சரியா இல்லையா, பரவாயில்ல இன்னொன்று டேக் போகலாம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு பர்ஃபெக்டாக வர வரைக்கும் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி அவ்வளோ சின்சியராக இருந்த ஒரு பாய். கண்டிப்பாக ஐ ஹோப் all the success and best wishes to you after this, Krish. Sharan, again ஒரு diamond in the rough. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இன்ஃபேக்ட் அவர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டே ஷூட்டுக்கு அப்புறம் we were so happy with him that அந்த ரோலை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் அந்த ரோலுக்கு இன்னும் கொஞ்சம் சீன்ஸ் வைக்கலாம், இன்னும் கொஞ்சம் அந்த கேரக்டர் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணலான்னு ஒரு ஆசை வந்து டெவலப் பண்ணின ஒரு கேரக்டர். கேரக்டர் உங்களுக்கு பிடிக்குமோ இல்லையோ, கண்டிப்பாக ஷரண் உங்களுக்கு படத்தில் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஷரண், ஆல் தி பெஸ்ட். ஃபைனலி அஃப்கோர்ஸ் அம்ரித், மியூசிக் பற்றி நான் சொல்லவே தேவையில்லை, நீங்கள் சாங்ஸ் எல்லாத்தையும் நீங்களே கேட்டிருக்கீங்க. லவ்லி லிரிக்ஸ், பியூட்டிஃபுல் மியூசிக், ரொம்ப ஹாண்டிங் மெலடிஸ். அது மாத்திரம் இல்லாமல் ஆர்ஆர்லேயும் வந்து இன் மை ஒப்பீனியன் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஹோப்ஃபுல்லி உங்களுக்கும் பிடிச்சிருக்கும். அண்ட் ஃபைனலி என்ன சொல்கிறது, இது ஒரு லைஃப் சேஞ்சிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ திங்க் என் லைஃப்லேயே ஐ திங்க் 3 இன்சிடென்ட்ஸ் என் வாழ்க்கையை மாறிச்சு. ஃபர்ஸ்ட் செல்வா சார் மீட் பண்ணினது, 2வது எங்கள் குழந்தை பிறந்தது, 3வது ஐ திங்க் இந்த ஜேர்னி என் வாழ்க்கையில் ஒரு புது ஜேர்னி. இது வரைக்கும் நான் இந்த பாத்தில் போகணுங்கிறது எனக்கு ரொம்ப வருஷமான ஒரு கனவு. ஆனாக்கா அது ஆக்சுவலி நிறைவாகும்னு நான் நினைக்கல. அண்ட் ஆயிடுச்சு இன்னைக்கு. ஹோப்ஃபுல்லி இதுக்கப்புறம் இன்னும் நிறைய படம் பண்ணணும், உங்கள் எல்லாரையும் இன்னும் சந்தோஷப்படணும், செல்வா சார் இன்னும் பெருமை பண்ணணுங்கிறது எனக்கு ரொம்ப ஆசை. அண்ட் ஐ ஹோப் ஐ லிவ் அப் டு ஆல் ஆஃப் தட். ஸோ தேங்க்யூ வெரி மச் அண்ட் ஐ ஹோப் யூ என்ஜாய் த ஃபில்ம். அவர் சொன்ன மாதிரி கொஞ்சம் போல்டான சப்ஜெக்ட், பட் ஓப்பன் மைண்டோடு பாருங்கள். அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய நம்ம சமுதாயத்துக்கு தேவையான விஷயங்கள் நிறைய இருக்குது. அதில் எங்கெங்கே சின்ன சின்ன சைடில் நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதை பிடிச்சிக்க வேண்டாம். மெயின் மெசேஜ் என்னவோ அதை வந்து பார்த்து அதை நீங்கள் ப்ரொமோட் பண்ணிங்கனாக்க நல்லாயிருக்கும். ஸோ தட் இஸ் மை சின்சியர் தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் யூ அண்ட் தட்ஸ் மை சின்சியர் ரிக்வெஸ்ட் டு ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ ஸோ மச். கிறிஸ்மஸ் இப்போ தான் போயிருக்கு, ஸோ பிலேட்டட் கிறிஸ்மஸ் விஷஸ். புத்தாண்டு வந்துட்டு இருக்கு, ஸோ புத்தாண்டு விஷஸ் டு ஆல் ஆஃப் யூ. 2016 உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப சிறப்பாக ரொம்ப நல்லா இருக்குங்கிறது என்னோட விஷஸ். தேங்க்யூ. இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த திரு கோலா பாஸ்கர் அவர்களுக்கு நன்றி. நானும் கீதாஞ்சலியும் செல்வா சார், ராம்ஜி சார் கிட்ட அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணோம். ஸோ அப்போவே வி பிளான் டு மேக் அ ஃபிலிம். ஸோ சடன்லி இட் ஹேப்பன்ட். செல்வா சார் ஸ்கிரிப்டை கொடுத்தாரு. இட்ஸ் அ வெரி ப்ரவுட் மூமெண்ட். ஃபர்ஸ்ட் படமே செல்வா சாரோட ஸ்கிரிப்டை ஹேண்டில் பண்ணது
ரொம்ப டஃப்பாக வந்தது. ஏன்னா நம்ம படம் பண்ணிவிடுவோம் ஈஸியாக. அதை ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய ஆட்கள், செல்வா சாரும் கோலா சாரும். ஒவ்வொரு நாளும் பக்குன்னு இருக்கும். ஒரு ஷார்ட் எடுக்கும் போதும் எப்படி பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு. பட் ஆனால் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிஞ்சவொடனே சார்லாம் பார்த்தாங்க படத்தை. பார்த்துட்டு ஓகே யூ கேன் கேரி ஆன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஏதோ நம்ம பெருசாக சாதிச்ச மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. ஸோ ஃபைனலி வி ஆர் டன் டுடே. அண்ட் ஒரு செம பேஷனேட்டான ஒரு டீம் ஃபார்ம் ஆச்சு எங்களுக்கு. ஆக்சுவலாக நாங்கள் எல்லாம் ஒன்றா ஒர்க் பண்ணோம். கீதாஞ்சலி, மீ, ருகேஷ், எவ்ரி ஒன், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் ஒன்றா ஒர்க் பண்ணும்போது இந்த ஒரு பேஷனேட்டான டீம் ஃபார்ம் ஆச்சு. நாங்கள் ஒரு படம் பண்ணும்போது இட்ஸ் நாட் லைக் மீட்டிங்ஸ் ஆஃப் நியூ பீப்புள். ஒரு எங்கே போனாலும் இதை எப்படி பண்ணலாம், அதை எப்படி பண்ணலாம்னு சொல்லும்போது எல்லாமே சடனாக எவ்ரி திங் எக்ஸிஸ்ட் சடன்லி. ஸோ எங்களுக்கு அந்த மிங்கிள் ஆகிறதுக்கு ஒரு டைம் தேவையில்லை. ஒரு படத்தை ரொம்ப நல்லா எடுக்கிறதுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணுச்சு. அண்ட் வி காட் வண்டர்ஃபுல் ஆக்டர்ஸ். ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் இருக்கும்போது எக்ஸிகியூஷன், கீதாஞ்சலிஸ் எக்ஸிகியூஷன் வாஸ் வண்டர்ஃபுல். வெரி ஃப்ரெண்ட்லி. அதனால எதுவுமே எங்களுக்கு ஒரு கஷ்டமாக தெரியல. அண்ட் அஃப்கோர்ஸ் கோலா பாஸ்கர் சார், நான் நிறைய உங்களை டார்ச்சர் பண்ணியிருக்கேன். He has given me everything whatever I asked because it's Selva sir's vision. அது எந்த அளவுக்கு நியாயப்படுத்த முடியுமோ அதுக்கு எல்லாமே கொடுத்துருக்காரு. I thank my art director முருகன். ஒரு பயங்கரமான சப்போர்ட் எனக்கு. He has given wonderful sets and everything. மியூசிக் டைரக்டர் பற்றி சொல்லவே தேவையில்ல. இஸ் a very close friend of mine. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் கோலா பாலகிருஷ்ணா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஹார்ட் ஒர்க் ஆஸ் கீதாஞ்சலி சார். மூணாறுலலாம் அந்த 3 days மழையில் ஒரு ஷார்ட்ல வந்து நெருப்பில் வந்து விழுற மாதிரி ஒரு ஷார்ட் வந்தது. நெருப்புல விழாதுன்னு சொல்லும்போது டமால் வந்து நெருப்புல விழுந்துட்டு அந்த புருவெல்லாம் சுட்டுக்குச்சு. அந்த அளவுக்கு கொஞ்சம் ஆரோக்கியமாக பண்ணிட்டாங்க அந்த ஷார்ட்லாம். எனக்கே பயமாயிடுச்சு. அண்ட் ஆல்சோ வாமிகா, ஷி ஹஸ் டன் ரியலி வெல். ரொம்ப ஒரு நல்ல பெர்ஃபார்மர். அண்ட் ஐ தேங்க் ராம்ஜி சார் ஃபார் கிவிங் மீ த ஆப்பர்ச்சுனிட்டி டு work with them, and Selva sir for giving me this opportunity, and Kola sir also. Thanks a lot, and I wish to work with this team in entire life. ரொம்ப அவ்வளோ ஒரு சூப்பரான டீம் இது. கண்டிப்பாக கிடைக்காது வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு டீம். அண்ட் திஸ் ஃபிலிம் இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் திஸ் ஃபிலிம். எனக்கு இந்த படம் ஃபர்ஸ்ட் ஃபிலிமாக கிடச்சதில் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். தேங்க்யூ செல்வா சார் அண்ட் கீதாஞ்சலி. தேங்க்ஸ் அலோ. அண்ட் தேங்க்யூ ஆல் ப்ரெஸ் பீப்புள் ஃபார் ஹோப் யூ பி சப்போர்ட்டிங் அஸ். அண்ட் உங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். இட் ஹாஸ் அ வெரி குட் மெசேஜ். கீப் சப்போர்ட்டிங் அஸ் ஆல்வேஸ். தேங்க்ஸ் அலோ. எல்லோருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையும் எங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த படத்துக்குள்ள நான் எப்படி வந்தேன் அப்படின்னு சொல்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சார் சொன்னார், என்னுடைய டெமோ கேட்டேன் நல்லா இருந்தது அப்படின்னு. அது வந்து ஒரு ஆல்பம், ஒரு இண்டிபெண்ட் தமிழ் ஆல்பம். அது வந்து என்னுடைய நண்பர் துஷார் அப்படிங்கிறவர் வந்து ஃபஸ்ட்டு சார்கிட்டையும் கோலா சார்கிட்டையும் வந்து காமிச்சார். ஸோ அதுதான் ஒரு 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 கருவி மாதிரி. அதுக்கப்புறம் வந்து செல்வா சாருக்கு பிடிச்சிது, கோலா சாருக்கும் பிடிச்சிது. அண்டு நான் தான் இந்த படத்துடைய இசையமைப்பாளர் அப்படின்னு அறிவித்த போது எனக்கு வந்து நம்பவே முடியல. நான் வந்து அதுக்கு வந்து ரெடியாக இருந்தேன்னா, ப்ரிப்பேர்டாக இருந்தேன்னா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைத்த பின் அது வந்து டெஃபினட்டாக அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அண்டு செல்வா சார் மாதிரி ஒரு எழுத்தாளர், ஒரு இயக்குனர், அவருடைய எழுத்தில் உருவாகிய இந்த மாலை எழுத்து மயக்கம் படம் வந்து, இந்த மாதிரி ஒரு படம் வந்து எனக்கு ஒரு முதல் படமாக அமைஞ்சதில் வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஐ couldn't have asked for anything better. And this is like ஒரு லான்ச் வெஹிக்கிள் அப்படிம்பாங்க இல்லையா. இந்த லான்ச் வெஹிக்கிள் வந்து ஒரு லாரியோ காரோ இல்லை மோட்டர் பைக்கோ கிடையாது, ஒரு ஏர்கிராஃப்ட் தான். அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு. அண்ட் தேங்க்யூ வெரி மச் கோலா சார். உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே நடந்திருக்காது.
நான் இங்கே இருக்க முடியாது, நான் இருந்திருக்க மாட்டேன். தேங்க்யூ வெரி மச். அண்ட் தேங்க்யூ செல்வா சார். இந்த என்டையர் டீமை பார்க்கும்போது இது ஒரு டீம் கிடையாது, ஒரு ஒரு குடும்பம், ஒரு ஃபேமிலி மாதிரி தான் நான் பார்க்குறேன். அண்டு செல்வா சாரை பார்க்கும்போது அந்த அந்த ஒரு மரியாதை, அந்த ஒரு பக்தி இருந்தாலும் என்னை வந்து ஒரு ஒரு அண்ணன் போல தான் நான் வந்து அவரை பார்க்குறேன். அண்ட் இட்ஸ் அட்லீஸ்ட் ஃபார் மீ இட்ஸ் அ வெரி personal relationship. And thank you very much, sir. You've been a fantastic support. And thank you for liking my work. Thank you for being with me all the time, supporting me. And of course, his better half, Geetanjali. She's my biggest strength in the படத்தில். She's the captain of the ship. ரொம்ப ஸ்ரீதர் சொன்ன மாதிரி பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க ஒரு சென்சிட்டிவ் சப்ஜெக்ட். அண்ட் இந்த படத்தின் இசை எப்படி வரணும், எப்படி பிளெண்ட் ஆகணும். நான் வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, நான் இந்த படத்தில் வந்து அஞ்சு பாடல்கள் இருக்கு. 5 பாடல்களும் முதல் தருணத்திலே வந்து இது வந்து ஓகே பண்ண சாங்ஸ். அண்ட் ஸோ ஐ மஸ்ட் ஹவ் டன் சம்திங் ரைட் ஃபார் செல்வா சார் அண்ட் கீதாஸ்ரீ டு அப்ரூவ் த சாங்ஸ். அண்ட் இந்த படம் வந்து ஒரு பெரிய ஒரு பயணம். இட்ஸ் a big journey, and it's the most important thing that has happened in my life, other than my fiancée, I think. No, but I think it's thank you very much for everything. Sridhar, for being a big support system. Balakrishna, for all those times in Mona, you've done a great job. And Parthasathi sir, for being there, Sharan and the art team. And of course இந்த படத்துல வந்து ஒரு முக்கியமான பங்கு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். அண்ட் இவங்கெல்லாம் வந்து ஒரு 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 ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான். இட்ஸ் a very emotional thing for me being here. அண்ட் நான் சொன்ன மாதிரி ஏதோ ஒர்க், வேலை, ஒரு ப்ரொஃபஷ்னல் இது அப்படின்னு பார்க்காம ஒரு குடும்பம் மாதிரி தான் நாங்கள் வந்து பழகிட்டுருக்கோம், இன்னும் பழகுவோம்னு நான் நம்புகிறேன். அண்ட் படத்துடைய இசையை பொறுத்தவரை 5 பாடல்கள் இருக்குது. படத்தில் 4 பாட்டு வரும். 4 பாட்டும் வந்து ஒரு முக்கியமான இடங்களில் வரும். ஏதோ ஒரு பாட்டு வச்சோம் சுவிட்சர்லாண்டில் டான்ஸு அந்த மாதிரிலாம் கிடையாது. ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேஜஸில் தான் வந்து பாடல்கள் வரும். பிளெண்டாக இருக்கும் படத்தில். அண்ட் படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் RR ரொம்ப ஒரு பெரிய ஒரு பங்கு இருக்குது இந்த படத்தில். அண்ட் தேங்க்யூ ஃபார் கைடிங் மீ. தேங்க்யூ ஃபார் கெட்டிங் what I've done out of me. Thank you Geetanjali, thank you Selva sir, and the entire team, and பத்திரிகை நண்பர்களுக்கும், for the entire press, thank you very much. இந்த பாடல்களுக்கு வந்து நல்ல வரவேற்பு கொடுத்ததுக்கும் இனி வரும் பாடல்களுக்கும் வரவேற்பு கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் படம் வந்து ஒரு January 1st ரிலீஸ் ஆகுது. தியேட்டரில் பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் வந்து பிடிக்கும்னு நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ வெரி மச். ஹாப்பி நியூ இயர், புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் வந்து நான் செல்வராகவன் சார் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். நாங்கள் எல்லாம் ஒரு ஃபேமிலி மாதிரி ஒர்க் பண்ணோம். கீதாஞ்சலி மேம் பற்றி சொன்னோன்னா, எனக்கு ஒரு எல்டர் சிஸ்டர் இருந்தால் இப்படி இருக்கும்ன்ட்டு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். அவங்க வந்து எத்தனை டேக்ஸ் போனாலும் இது இப்படி தான் பண்ணணும் ரொம்ப பேஷண்ட்டாக சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாமே அவங்க பண்ணாங்க. அண்ட் இன்றைக்கி நான் ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன்.
செல்வராகவன் சாரோட எழுத்தில் I'm getting launched. And sir, we will work in the future, sir, and we will keep it up, sir. Thank you so much, sir. And special thanks to my father, who motivated me a lot. அவர் வந்து எனக்கு இஸ் லைக் வெரி இன்ஸ்பைரிங் அண்ட் மோட்டிவேட்டட் மீ ஸோ மச். அண்ட் ஸ்ரீதர் இவர் வந்து ஷூட்டிங்கில் ரொம்ப என்னை என்கரேஜ் பண்ணி என்னை என்கரேஜ் மீ அ லாட். அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் மாலினத் மைக்கம் டீம், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே என்னோட தேங்க்ஸ். அண்ட் January 1 படம் ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் கண்டிப்பாக தியேட்டரில் போய் பார்த்து you all will enjoy the film and kill piracy. Thank you so much. Vanakkam, and first of all, thank you so much Selvaraghavan sir and Geethanjali ma'am to give me this opportunity. Now on the Selva sir oda period fan from childhood, watched all his movies, so it's a very honorable stage in my life and where I'm in part of his script. And என்னோட சின்ன கரியரில் ஒரு சின்ன ஜேர்னியில் வந்து கீதாஞ்சலி மேம் has been the sweetest director I've worked with. So thank you so much ma'am. Kola Bhaskar sir for giving this opportunity, and the whole team, Kola Balakrishna Kola, Vamika, all the assistant directors, Sridhar sir, Amrit. I've become a fan of all your tracks after listening to the album, and I'm looking forward to watching the movie. Thank you so much. Please support us, and Happy New Year. Thank you. வந்திருக்கவங்களுக்கெல்லாம் வணக்கம். இந்த படம் வந்து ஒரு கோலா சாரோட முக்கியமான நண்பருக்காக ப்ரிவியூ ஷோ போட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து என்னை வந்து அவர் டெல்லியிலேருந்து மதி சார் அப்படின்றவருக்காக படம் போட்டிருந்தாங்க. அந்த ஷோவில் வந்து நான் பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சது. படம் பார்த்து முடித்த உடனே இந்த படம் வந்து நான் பண்ணணுன்றதில் வந்து ஒத்த காலில் நின்று பண்ணியிருக்கேன். படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஃபுல் சாட்டிஸ்ஃபைடோடு இந்த படம் பண்ணுறோம். இந்த படம் இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க. அதை நான் பெரிய லெவலில் கண்டிப்பாக அவங்களுக்கு லெவலுக்கு நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி கண்டிப்பாக நல்ல 2016 இது ஒரு வெற்றி படமாக கண்டிப்பாக அமையும். அதுக்கான எங்களோட உழைப்பு வந்து 100% நாங்கள் பண்ணுவோம். நன்றி. நண்பர்களுக்கு வணக்கம். எனக்கு தொண்டை சரியில்லை சார், தப்பாக நினைக்காதீங்க. இது என் குடும்பம். எங்கள் குடும்பத்துக்கு ஒரு தலைவர் இருக்கார், அவர் தான் செல்வராகவன் அவர்கள். அவர் சொல்லுவார், நாங்கள் செய்வோம். அவர் கோடு போடுவார், அதே மாதிரி நாங்கள் நடப்போம். அப்படி தான் இந்த படம் பண்ணியிருக்கோம். டெஃபினட்டாக என்னோடய வளர்ச்சியில் எங்கள் குடும்பம் இருக்கோ இல்லையோ செல்வராகவன் சாரோட பங்கு மிக பெருசாக இருக்கும். அவர் எனக்காக எல்லாமே யோசித்து செஞ்சவர். அப்படி தான் செஞ்சுட்டு வந்தார். அதனால தான் அவர் என் சன்ன ஹீரோ வச்சுட்டு சப்ஜெக்ட் கொடுத்து படம் பண்ண வச்சுருக்காரு. இதில் நான் பண்ணது ஒரு 10%னா 90% வந்து செல்வராகவன் சாரோட போயப்பு தான் இந்த படத்துக்கு முழு காரணம். டைரக்டர்ஸ் பர்டிகுலர் அவங்க சொல்லணுன்னா அவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க். எங்களோட எல்லாம் ஜாலியாக போவோம், குடும்பம் மாதிரி. அதான் சொன்னேன், குடும்பம் அப்படி உருவாக்கணும். அந்த குடும்பத்திலே வாழ்ந்துட்டு இருந்தோம். 1ஆம் தேதி எங்கள் படம் ரிலீஸ் ஆக போகுது. எல்லோரும் புதுசு, எல்லோரும் நீங்கள் ஆசீர்வதிங்க. இந்த படம் பாருங்கள். என் டைரக்டரும் ஹீரோ, ஹீரோயின், மியூசிக் டைரக்டர், கேமராமேன். இது ஒரு சேலஞ்சிங் ஃபிலிம். எல்லோரும் நாங்கள் ஜெயிச்சு காட்டணுன்ற வெறியோடு பண்ண ஒரு படம். நான் நம்புவேன், அந்த ஒரு நியூ கமர் வரும்போது ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்குன்ட்டு எப்பவுமே நம்பிட்டு இருப்பேன் நான். அந்த இது இந்த படத்தில் டெஃபினட்டாக தெரியும். ஏதாவது நாங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணியிருக்கோன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. நியூ இயர், கம்மிங் நியூ இயர் 2016 நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணி வெற்றி பெற வாழ்த்து கூறி நன்றி, வணக்கம்.